பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன் என்ற வசனம் நமக்கு கூறுகின்றது. ஒரு பெண் ஆண்டின் முதல் நாளில் சற்று கவலை தோய்ந்த முகத்துடன் இருந்தாராம். அந்த குடும்பத்தாருக்கு வருட பிறப்பன்று வாழ்த்து கூற வந்த பாஸ்டர், ஏன் சோர்வாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு அந்த பெண்மணி, காலையிலேயே நான் இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்தத்திற்காக நீண்ட நேரம் ஜெபித்து வேதத்தை வாசித்தேன். ஆனால் எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் எதையும் தரவில்லை என்றாராம். அது இருக்கட்டும், இன்று உங்கள் வீட்டில் புதிய ஆண்டு விசேஷ சாப்பாடு உண்டா என்று கேட்டாராம் அந்த பாஸ்டர். அதற்கு அந்த பெண்மணி, ஆம் பாஸ்டர், மதியம் எங்கள் வீட்டில் விசேஷ சாப்பாட்டிற்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணியிருக்கின்றோம் என்றாராம். அது சரி, உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் மதியம் விசேஷ சாப்பாடு தரப்போவதாக வாக்குறுதி கொடுத்து விட்டீர்களா என்று பாஸ்டர் கேட்டாராம். அதற்கு அந்த பெண்மணி, என் பிள்ளைகளுக்கு நான் ஏன் வாக்குறுதி கொடுத்து சாப்பாட்டிற்கு அழைக்க வேண்டும் என்று கேட்டாராம். ஆண்டவருக்கு நீங்கள் பிள்ளைதானே, அப்புறம் அவரிடம் ஏன் வாக்குத்தத்தம் கேட்கின்றீர்கள் என்று கேட்டாராம் அந்த பாஸ்டர். அந்த பெண்மணிக்கு பதில் சொல்ல எதுவும் வரவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் பிள்ளைகளுக்கு ஏற்ற சிந்தை வேண்டும். பிள்ளைகளுக்கு தகப்பன் தம்முடைய சித்தப்படி நலமானவற்றை செய்வார். புதிய நாளுக்குள் ஒவ்வொரு நாளும் நாம் பிரவேசிக்கின்றோம். இந்த நாள் எப்படி இருக்க போகின்றது? இந்த நாள் நான் எப்படி வாழப்போகின்றேன்? இந்த நாள் கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விகள் அல்ல. இந்த நாள் கர்த்தர் என்னோடு இருப்பார். இந்த நாள் கர்த்தர் என்னை நடத்துவார். இந்த நாள் நான் கர்த்தருடைய ஐக்கியத்தோடு வாழ்வேன். இந்த நாள் கர்த்தர் என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு போதுமானவராய் இருப்பார். இது போன்ற விசுவாச சிந்தைதான் வேண்டும். கர்த்தர் எனக்கு முன்கூட்டியே ஒன்றை வாக்குறுதியாக தந்துதான் ஆசீர்வதிப்பார் என்று எண்ணக்கூடாது. தேவ ஐக்கியத்தோடு வாழ்வதுதான் தேவ வாக்குத்தத்தம். அவர் நம்மோடு இருப்பதை உறுதிப்படுத்தும் விதமாக வாழும்போது அவரால் நமக்கு நன்மையும் கிருபையும் வரும் என்பதுதான் விசுவாசம். ஒரு புதிய சூழ்நிலைக்குள் தேவ மனிதர்கள் சென்ற போதெல்லாம் தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னோடு இருப்பேன் என்பதுதான். அதுதான் நமக்கும் தேவை. அதுவே போதுமானது. ஆமென்.